அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் படர் மெலிந்து இரங்கல். குறள் எண் 1165. துப்பின் எவனாவார் மண்கொள் துயர் வரவு நட்பினுள் ஆற்றுபவர். நட்பிலேயே துன்பத்தை தருபவர். வலிமையான பகைமையில் என்ன செய்வார்? He is giving sadness in friendship itself. In a strong animosity, what will he give or what will he do? என் துளிப்பா, காதலில் துன்பம் தருகிறார் தலைவர். பகை வந்தால் என் செய்வார் எம்மவர்? காதலில் துன்பம் தருகிறார் தலைவர். பகை வருங்கால் என் செய்வார் எம்மவர்? கவிப்பேரரசு உரை. இன்பம் செய்ய பிறந்தது இந்த காதல். இன்புறுத்த வேண்டிய என்னையே துன்புறுத்த துணிந்தவர் துன்பம் செய்யத்தக்க பகைவரோடு என்னதான் செய்வாரோ என்று அவர் கேட்கிறார். இதுலேயும் நல்ல சொல்லாடல் ஐயன் கொடுத்துருக்கார். துப்பின் நட்பினுள். துப்பின் என்றால் வலிமையான பகை. துப்பு கெட்டு போனவன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது வலிமை கெட்டு போனவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயலை ஒரு போர் மாதிரி செய்யணும், அந்த போர் மாதிரி செய்யும் குணம் இல்லாத அந்த ஒரு தன்மையை துப்பு கெட்டு போனவன்னு சொல்லுவாங்க. உதாரணமாக ஒரு வேலைக்கு சென்று பொருள் ஈட்டாமல் இருக்கிறவனை துப்பு கெட்டு போனவன் சில பேர் சொல்லுவாங்க. இந்த வேலையை செய்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லை அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வலிமை இல்லை அவனிடம், அந்த வேலையை செய்வதற்கு வலிமை இல்லை, ஒரு போர் குணம் இல்லை, ஒரு போட்டி இல்லை, ஒரு திறமை இல்லை என்று எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட அந்த வலிமையான பகை வரும் பொழுது இந்த தலைவன் என்ன செய்வான் அப்படின்னா, துன்புறுத்துவான். பகை சண்டை வந்துன்னா யார் துன்புறுத்துவான்? எதிரிகளை துன்புறுத்துவான். அதே ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்றால் தன்னை துன்புறுத்துவான். தனக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு லக்ஸுரி என்று சொல்கிறோம் அல்லவா, ஒரு கம்ஃபர்ட் ஜோன் என்று சொல்வோம். சும்மா படுத்துக்கிட்டே இருக்கலாம், சோம்பேறித்தனமாக இருக்கலாம், என்னமோ வெந்ததை தின்று விதி வந்தால் சாவோம்னு இருக்கலாம். இப்படின்னு இல்லாமல் அந்த தொழிலை மிக ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு போய் செய்கிறான் இல்லையா, அவன்தான் துப்புடன் செய்பவன், அவன்தான் உறுதியான மனிதன். அப்படி ஒரு துப்பு வரும்பொழுது அது பகைவர்கிட்ட வந்ததுன்னா அந்த பகைவர்கிட்ட போய் பகைவர்களை அடித்து துவம்சம் பண்ணி நாசம் பண்ணி அவங்கள துன்புறுத்துவான். தான் அது ஒரு கடுமையான வேலையை செய்ய வேண்டி வந்திருந்தால் தன்னை துன்புறுத்தி கொள்வான். மிக குறைவாக தூங்குவான், மிக குறைவாக உண்ணுவான், மிக அதிக நேரம் அந்த வேலையை செய்வான். உதாரணமாக இப்போ கிரிக்கெட் விளையாட போடுற வீரர்கள் அல்லது மற்ற விளையாட்டு வீரர்கள் யாராக இருந்தாலும் அதிகாலையில் எழுந்துச்சிடுவாங்க. எழுந்து கிரவுண்டில் போய் விளையாட்டு மைதானத்தில் போய் பல பயிற்சிகளை செய்வார்கள், பல பந்துகளை ஆடுவார்கள். உணவு கட்டுப்பாட்டில் இருப்பார்கள். உடம்பை எடை போடக்கூடாதனால உணவு கட்டுப்பாட்டில் இருப்பார்கள். அந்த ஃபிட்னஸ் என்று சொல்லக்கூடிய உடல் தகுதியை அவர்கள் எப்பொழுதும் வைத்திருப்பார்கள். விராட் கோலியெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி அவர் பண்ணுறாருன்னா அவர் தன்னைத்தான் வருத்தி கொள்கிறார். இதே மாதிரி படிக்கிற பசங்க மொபைல் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க, டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்கும், தனக்கு கவனச்சிதறல் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக செல்லிடப்பேசியை உபயோகப்படுத்த மாட்டாங்க. கால நேர விரயத்தை செய்ய மாட்டார்கள், எப்பொழுதும் கருமமே கண்ணாக படித்து கொண்டிருப்பார்கள். இது எல்லாம் அவங்க மற்ற விதமான ஒரு ஒரு இன்பத்தை அனுபவிக்காமல் முழுமையாக தன்னுடைய வேலையில் கவனமாக இருப்பதுதான் துப்புடன் இருப்பது. அப்படி துப்பு வரும் பொழுது என் தலைவன் பயங்கரமாக சண்டை போடுவான். ஏன்னா எனக்கு அவனுக்கு நட்பு இருக்குது. நாங்கள் 2 பேர் என்ன சண்டைக்காரங்களா என்ன? தலைவன் என்ன சண்டைக்காரனா என்ன? 2 பேரும் நட்பு உள்ளவர்கள், 2 பேரும் காதல் உள்ளவர்கள். நட்புல தானே காதல் மலருது. வெறும் காதல் மட்டும் இருந்து நட்பு இல்லாமல் இருக்க முடியுமா? காமம் இருக்கும் பொழுது நட்பு இல்லாமல் இருக்க முடியுமா? காதல் இல்லாமல் இருக்க முடியுமா? அதெல்லாம் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அதுலேயே என்னை துன்பத்தை தருகிறான், என்னை விட்டு அவன் பிரிஞ்சு போய் துன்பத்தை தர்றான். அப்படிங்கும்போது ஒரு பகை வரும் பொழுது, வலிமையான பகை வரும் பொழுது அவன் எப்படி எதிர்வினை ஆற்றுவான் என்று எண்ணி பாருங்கள் என்று தலைவி கேட்பதாக இந்த குறளில் ஐயன் சொல்கிறார். இதற்கு ஒரு நல்ல பாடல், அந்த காலத்து பாடல். நான் சிறுவயதிலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். என்னன்னே தெரியல, அந்த பாடல் மேலே எனக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு இருக்கும். அந்த குரலாகட்டும், அந்த ஒரு படத்தில் வரக்கூடிய அந்த கதாநாயகி பாடும் பாடலாகட்டும், கதாநாயகனுடைய முகமாகட்டும், இதெல்லாம் காரணமாக இருக்கும். கண்கள் இரண்டும் இன்று உம்மை கண்டு பேசுமோ, காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோ. கண்கள் இரண்டும் இன்று உம்மை கண்டு பேசுமோ.
பச்சை கிளியானால் பறந்தேனும் தேடுவேன், பாடி வரும் தென்றல் தேரேறி ஓடுவேன், சென்ற இடம் காணேன் சிந்தை வாடலானேன், செய்தி சொல்லும் யாவும் தூது சொல்லலானேன், கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசுமோ என்ற கண்ணதாசனுடைய வரிகள் மன்னாதி மன்னன் என்ற படத்தில் பத்மினியும் எம்ஜிஆரும் நடித்த அந்த ஒரு காட்சி. இதைத்தாங்க வள்ளுவர் சொல்கிறார். ஏன்னா இந்த பாடல் ஏன் பிடிச்சி நான் சொல்கிறேன்னா, எம்ஜிஆர் அந்த படத்தில் மிக அற்புதமாக சண்டை போட்டுருப்பார். அந்த பாடலுடைய ஆரம்பத்துலேயும் சண்டை போட்டிருப்பார். ஆனால் பிரிவு துயரில் பத்மினி பாடிக்கொண்டிருப்பாள். துப்பின் எவனாவார் மண்கொள் துயர் வரவு நட்பினுள் ஆற்றுபவர். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷினே திரளை வழியே கிடமை சேலம் கள்ளக்குறிச்சி அவர்கள் நன்றி. டாக்டர் செல்வகர் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.